ஓகே வெங்கடபுரம் சார், இப்போ ஹோட்டல்களுக்கு கொடுப்பது நீங்கள் கூறியது போல் இந்த தொழில் வணிகம் என்று கூறிவிட்டார்கள். ஆனால் வந்து கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனை கேண்டீன்கள், இது தவிர வீடுகளுக்கு இந்த வீடுகளுக்கான சிலிண்டர் விநியோகமும் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஹோட்டல்களுக்கான இந்த வணிக சிலிண்டர், இந்த வீடுகளுக்கான சிலிண்டரை பயன்படுத்துவதற்கு அந்த தளர்வு எதுவும் கேட்கக்கூடிய திட்டம் இருக்கா? அதற்கு அந்த அந்த அதன்படி இந்த வீட்டு சிலிண்டரை ஹோட்டல்களில் பயன்படுத்துவதில் என்ன சிக்கல் இருக்குதான்னு நினைக்கிறீங்க சார்? அதில் இல்லை, நிச்சயமாக அரசு அனுமதிக்காது. ஏன்னா எங்கிட்ட கேட்கும் போதே ஐஓசி ஆஃபீஸர்ஸ் என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் 75% 60% ஒன்று சொல்கிறீங்க, இதை எப்படி உங்களுக்கு சரியாக கொண்டு போய் சேர்க்க முடியும் என்ற ஒரு கேள்வியை கேட்டாங்க. அப்போ நாங்கள் சொன்னது, இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்குறாங்களோ அதில் 75% அவங்களுக்கு சப்ளை பண்ணிடுங்க, இன்டர்ன் அவங்க 75% தான் கொடுக்குறோன்னு பார்த்துங்கன்ட்டு. ஏன்னா இந்த சிலிண்டரில் ஃபில் பண்ணாலும் ஒரே பிரச்சனை தான், கமர்ஷியலில் ஃபில் பண்ணாலும் அரசுக்கு வந்து கமர்ஷியலில் ஃபில் பண்ணுறது தான் லாபம். டொமஸ்டிக் சிலிண்டரில் சப்சிடியோடு கொடுக்குறாங்க. அதனால இந்த சிலிண்டரை யூஸ் பண்ணுறதுக்கு எந்த காரணத்தை கொண்டும் அரசு அனுமதிக்காது. இப்போ பண்ணனா அந்த சிலிண்டரை மாட்டக்கூடிய அடாப்டரையே மாற்றணும். டொமஸ்டிக்கு வேற, கமர்ஷியலுக்கு வேற. அந்த தவறுகளை எல்லாம் செய்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. அதை விட உற்பத்தியை குறைத்துக் கொள்வதற்கு தான் நாங்கள் விரும்புகிறோம். அரசும் இதை அனுமதிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஓகே, இப்போதைக்கு நிறைவாக ஒரு கேள்வி சார். இந்த ஹோட்டல்கள் பிரச்சனையில் நீங்கள் கையிருப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு நடுத்தர ஹோட்டல் மற்றும் இந்த நட்சத்திர ஹோட்டல், இந்த உயர்தர ஹோட்டல், இந்த ஒரு 3 பிரிவுகளாக பிரித்து கொண்டோம் என்றால் அவர்கள் கையிருப்பு வழக்கமாக எவ்வளவு வைத்திருப்பார்கள்? இந்த பிரச்சனை 5ஆம் தேதியே தொடங்கிய சூழ்நிலையில் அதிகமான கையிருப்பு அது இல்லாமல் போனதற்கு வந்து என்ன காரணம்? இது ஒரு ஒரு நடுத்தர வருவாய் உள்ள ஒரு ஹோட்டல், ஒரு உயர்தர வருவாய் உள்ள ஒரு ஹோட்டல், இந்த ரகத்தில் எவ்வளவு சிலிண்டர் சார் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு? இல்லை, 2 விஷயம் சார். இதில் எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட் பிரகாரம் ஒரு ஹோட்டலில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே சிலிண்டரை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அரசு அனுமதி இல்லை. அதனால 2 நாட்களுக்கு தான் ஒரு ஹோட்டல் வந்து ஜென்ரலாக நம்ம வந்து ஸ்டாக் வச்சிட்டு இருப்போம். எல்லா ஹோட்டலுமே இப்படி பேனிக் ஆகும்போது எல்லா ஹோட்டல்லையுமே சிறிய ஹோட்டலா 2 நாளைக்கு தான் ஸ்டாக் இருக்க முடியும். ஓ சரி சரி. அதுக்கு மேலே நிறைய ஸ்டாக் வச்சிருக்க முடியாது. இன்னொன்று பல்க்குன்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. அதை வைத்திருந்தா ஒரு 5 நாட்களுக்கு அவங்க ஒரு சின்ன கண்டெய்னர் மாதிரி ஒன்று இறக்கி வச்சுருவாங்க. அதில் 5 நாட்களுக்கு தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். மேக்சிமம் அவ்வளோதான் வைக்க முடியும். ஏன்னா இது வெடிக்கக்கூடிய அபாயகரமான ஒரு பொருள். அதனால் அதுக்கு ஒரு சரியான அனுமதியும் சரியான இடவசதியும் இல்லாமல் அதிகமாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. இப்போ பிரச்சனைன்னு வரும்போது எல்லாரும் ஒரே நேரத்தில் போய் அதிக சிலிண்டரை கேட்கும்போது யாருக்கும் அதிகமாக அவங்க கொடுக்கறது இல்லை. அதை ரேஷன் மாதிரி தான் பிரித்து கொடுத்தாங்க கடைசி நேரத்துலையும். அதனால தான் எல்லாருமே இந்த பிரச்சனையை சந்திக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஓகே, ஆனால் ஹோட்டல் தொழில்களில் இதுவரை இல்லாத ஒரு புதிய நெருக்கடி போரால் இது ஏற்பட்டிருக்கிறது. இப்போ அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுத்தாலும் போர் நிறுத்தினாலும் எவ்வளவு காலத்துக்குள்ள சீரடைவதற்கான வாய்ப்பு இருக்குது சார்? நிறைவாக சொல்லுங்கள் சார், முடிச்சுக்கலாம். போர் நிறைத்து விட்டால் இன்றைக்கு வந்து கல்ஃப் கண்ட்ரியிலேருந்து நமக்கு 5 நாட்களுக்குள்ளாக இங்கே கண்டெய்னர் வந்து சேர்ந்து விடும். ஆனால் இந்த போரின் விளைவாக அந்த ஆயில் வெல் அடிக்கிற மாதிரி கேஸ் வரக்கூடிய பைப்லைனை பூரா அடித்து ஏதாவது இவங்க சேதப்படுத்தி விட்டால், அமெரிக்காவும் இஸ்ரேலும் கம்ப்ளீட்டாக அதை அழித்து விட்டாலோ, அல்லது ஈரானே கூட அண்டை நாடுகள் வந்து இந்த அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லி அங்கே இருக்கிற கேஸ் பைப்லைனையும் ஆயில் கிணறுகளையும் அழித்து விட்டார்கள் என்றாலும் எத்தனை நாள் ஆகும் என்பது சொல்லவே முடியாது. ஆனால் இந்த போர் நிறுத்தம் ஒழுங்காக நிறுத்தப்பட்டால் 5 நாட்களில் கூட நம்முடைய சப்ளை ரிவ்யூ ஆகிவிடும். அதற்கு தயாராக இருப்பதாக ஐஓசி அபிஷியல்கள் நமக்கு தகவல் சொல்லியிருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் இந்த நிலைமை சீராக வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நினைத்தால் மட்டும்தான் இன்றைக்கு நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அவர் மனம் மாற வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இருக்கோம். ஈரான் மனம் மாற வேண்டாமா சார்? ஈரான் அமெரிக்க ட்ரம்ப் தகவல் தான் ஈரான் நாங்கள் நிறுத்த மாட்டோம். அவங்க யாரையும் அடிக்கல. நீங்க நியூக்ளியர் தயார் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை. மற்ற நாடுகள் எல்லாம் வைத்துக் கொள்ளலாம், நீ மட்டும் வைத்துக் கொள்ள கூடாது என்று ஒரு சொல்வது சட்டாம்பளைத்தனமாக தான் நாங்கள் நினைக்கின்றோம். நாம் வந்து உலகம் வந்து இண்டிபெண்டன்ட் கண்ட்ரிஸ், எல்லாரும் சுதந்திர நாடு. அதுவும் அதிகமாக சுதந்திரத்தை பற்றி பேசுகிற நாடு அமெரிக்கா, ஜனநாயக நாடு. அவர்கள் நாங்கள் எல்லா வெப்பனையும் வைத்துக் கொள்வோம், நாங்கள் அணுகுண்டை வைத்துக் கொள்வோம், நீ மாத்திரம் அணுகுண்டை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடாது என்று சொல்வது நியாயமாக எனக்கு தெரியவில்லை. ஓகே, அதனால் இப்போதைக்கு அமெரிக்காவின் முடிவு தான் இந்த ஹோட்டல் பிரச்சனையை வந்து தீர்ப்பதற்கான, அந்த சிலிண்டர் தட்டுப்பாடு பிரச்சனையை உலகம் முழுவதும் தீர்ப்பதற்கான ஒரே தீர்வு அப்படின்னு. பிரச்சனைக்கு காரணமும் அமெரிக்கா தான். தீர்வு வர வேண்டும் என்றால் அதுவும் அமெரிக்காவின் கையில் தான் இன்றைக்கு இருக்கிறது. ஓகே சார், நன்றி சார். எங்களோடு இந்த சிறப்பு விவாதத்தில் கலந்து கொண்டு சிலிண்டர் தட்டுப்பாடு
மற்றும் அந்த பிரச்சனை தீர்வதற்கு அமெரிக்காவும் போரை முதலில் நிறுத்த வேண்டும், அதன் பின்னர் ஈரானும் அந்த போர் நிறுத்தத்திற்கு ஒத்துழைக்க வேண்டும். இது தவிர அந்த எண்ணெய் வயல்களில் ஏற்பட்டுள்ள அந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும், சேதங்கள் சீர்படுத்த வேண்டும். ஒரு 5 நாட்களில் இந்த பிரச்சனை சீரடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு அளித்தமைக்கு வெங்கடசுப்பு சாருக்கு மிக்க நன்றி. மற்றொரு சிறப்பு நேரலையில் சந்திக்கலாம். நன்றி.